சில ஆம்பளைங்க சாதாரணமாக சண்டையே போட தெரியாது தெரியுமா? ஆமாங்க, சண்டை ஆரம்பிக்கிறது முன்னால லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா சண்டை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்தது வச்சிங்களேன், கீமு கீப்பு எல்லாம் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் ஸ்கூட்டர் எடுக்கும்போது திட்டிங்களே, என்றைக்கு திட்டோன்னே நான் இருக்காது. எல்லா டைம்லேயும் உண்மை பேசக்கூடாது. குடும்பத்திலேயே சில சமயம் மறைச்சி பேசணும். ஒய்ஃபு புடவை கட்டின்னு வருதுங்க, புது புடவை எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? சில பேர் உண்மையாக சொல்லுவான், பார்த்துக்கிறீங்களா, இந்த கலர் உனக்கு ஷூட் ஆகலைன்னு மாட்டிப்பான். அது உடனே சொல்லும், உங்கள் ஃபேமிலிக்கு கலர் சென்ஸே கிடையாதுங்கன்னு ஃபேமிலி ஃபுல்லாக இழுப்பான். அப்படி சொல்லக்கூடாது. இந்த புடவை எப்படிங்க இருக்குது, சூப்பர், நயன்தாரா மாதிரியே இருக்குது. இல்லைங்க, ஒரு வாரம் அதை வச்சு ஓட்டலாம். அது தெரியாமல் முட்டாளாட்டம் பேசி மாட்டிப்போம். இப்போ ஆம்பளைங்க கிட்ட ஒரு கெட்ட பழகினதுமா, பொய் ஆஃபீஸில் அழகாக சொல்லுவோம் சார். நம்மளை விட படித்தவன் மேனேஜர், நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸு, அவனையே பொய் சொல்லி ஏமாத்துறோம். வீட்டில் முடியலங்க, சொதப்புவோம். அதுலேயும் பொய் சொல்லும்போது திக்குவானுங்க, பார்த்துக்கிட்டிங்களா? ஒருத்தங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன், அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து ஷேவ் எல்லாம் பண்ணின்னு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி ஷூ போடுறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எங்கேயோ போகிறான்னு. ஆனால் அவங்க எவ்வளோ புத்தாலும் தெரியுமா? என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. இவனுக்கு வரல பொய். என்னைய கேட்ட என்னைய கேட்ட என்ன தான்டா கேட்டு. அந்த பொய் சொல்லும்போது என்ன ஆகும், சத்தம் அதிகமாக வரும். என்னைய கேட்ட என்ன தான் கேட்டுது சொல்லு. எங்கள் சேர்மன் வர்றாரு டெல்லியிலேருந்து, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, விளையாடுற பையனை கூப்பிட்டு, இங்கே வா, பிள்ளைகளை கிட்டத்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போயிடாரு, கூட போகணும். முடிஞ்சு போச்சு. நிறைய ஆம்பளைங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னதுமா, ஒய்ஃபுக்கிட்டே தம்படி அடிப்பான். ஏன்டா ஒய்ஃபுக்கிட்டே? சார் நான் மாட்டியிருக்கேன். ஒரு நாள் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டேன், என் வேல்யூ உனக்கு தெரியல, என் பே ஸ்லிப்பை மட்டும் எந்த பேங்க்கில் காமிச்சாலும் 10 லட்ச ரூபா பர்சனல் லோன் தருவான் அப்படின்னு. அது உண்மை, ஆனால் அதை தம்பட்டை அடிக்கக்கூடாது ஒய்ஃபுக்கிட்ட. சார் அந்த நாத்தையும் கரெக்டாக எங்கள் மாமனார் வந்து காலிங் பில் அடிக்கிறார் சார். திறந்தா மாமனார், என்னம்மா ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்? மச்சன்சிக்கு கல்யாணம்னா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா சார்? இப்படி தான் மடக்குன்னு குடிக்க தோணும். அது இல்லை சார், அதை தவிர என்ன பண்ணார், கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் பண நெருக்கடி அப்படின்னா. எவ்வளோ மாமாண்ணே? 10 லட்சம் சொல்லிக்கிறா. இந்த ஆளுக்கு பர்சனல் லோன்லேயே 10 லட்சம் தரேன்னு ரூம் போட்டு யோசிப்பானுங்க, தெரியல இதெல்லாம். சார் கொடுத்துட்டேன் சார், வேறு வழியில் மாட்டிக்கணும். எது? வாயால்.